ஆன் பண்ணாமே வச்சுட்டு போயிட்டேன். வணக்கம்.
என்ன நீட் எக்ஸாமுக்கா போறாங்க? போவாங்க. இப்ப நாளைக்கு லீவு தானே. எப்படி பிள்ளை பெண் வேதம் பிடிச்சிக்கிட்டான் பிள்ளை செனையாக்குறான். செமையாக்குறான். இந்த பிள்ளைய நானு காதல பண்றேன். ஆமாங்க ரத்தம் வந்துரும். கொட்டப்பல்ல அதை புடிங்கன்னா சேர்ல ஏறி இழிஞ்சு போடலாம். கட்டு போச்சு. இருக்குமா என்னங்க என்னன்னு கேக்குறேன். பொட்டுப்பிள்ளை பார்த்ததுல அப்ப என்ன முறுக்குறேன்னு எழுக்கிற அப்படியே. தாத்தா வராரு பாரு. தாத்தா வராரு கூட போறாரு. அதே சாக்கல முத்தம் கொடுத்துக்கிற. பழைய நினைப்புல என்ன விட்டுட்டு போகல. உனக்கு பொம்பளை சோக்கு கேக்குது. பொம்பளை சோக்கு நல்ல அப்புறம் தூங்க மாட்டாரு. அப்புறம் சும்மா எது இதா புளிய மரப்பா பழுத்தாலும் புளி கூட்டு போவாரு. போனீங்கன்னா என்ன போடுவேன். என்னது கோவிந்தன் உங்க பேரு? பொண்ணு சாமியா பாப்பா? நீ தானே கோவிந்தன். இத்தனை அழகோடு இருக்கிறீங்களே அப்படியே தக்காளி பழமாட்டம். ஆமா அது கடுக்காடும் காட்டும். அப்படியே வெள்ளரிக்கா பிஞ்சு ஆட்டம். உங்களை பார்க்கும் போது எனக்கு அப்படியே செத்து போன எம்ஜிஆர் ஞாபகமே வருது. செத்து போன எம்ஜிஆர் தான் ஞாபகம் வரணுமா? பாப்பா நான் யாருங்கிற? நீங்க யாருங்க? நான் தான் புள்ளிங்கோ. புள்ளிங்கோ இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க மாட்டேன். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மைக்க பொடி இவனுக்கு ரத்த கொதிப்பு இவனுக்கு சீப்பணும். இந்த பாட்டு பிடிக்கல. மைக்கெல்லாம் பிடிக்கிறது. இந்த பாட்டு பிடிக்கல. மைக்கு பிடிச்சிருந்தா நாங்க எத்தனையோ பேர்த்த பாத்துருக்கலாம். இந்த பாட்டு பிடிக்கலையா? வேற பாட்டு பாருங்க. அடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி பபல கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி. அடி அழகு அழகு உன மனைவியாக்கவா கணவனை கையே பிடிக்கணும் காலையில ஓம்பு கொடுக்கணும். கேள்வி கேக்குறேன். இல்ல என்ன கேள்வி கேக்குறேன். ஆளி மூஞ்சி மோரி பாரு குறவத குதியாட்டம். ஏண்டா ஏப்பா இது பிடிக்கல? சூப்பர் ஸ்டார் பாட்டு. இப்ப பாட்டு வேணா ஒரு புட்டு வேணா போகல. இப்ப குழந்தைக்காரர் கேக்குறாரு அந்த பாட்டு. சூப்பர் ஸ்டார் பாட்டு ஜெயிலர் படத்துல வா நூ காவாலையா நூ காவா கரெக்டா கொடுப்பாங்களா? நான் பாடுவேன், நீ மியூசிக் கொடுக்கணும். மத்தளக்காரரு எங்க மத்தளக்கார அண்ணன் எங்களை பாத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் அதிக தொலுக்குன்னு பாடுங்க. வா நூ காவாலையா நூ காவால் என்ன இறம சேனக்கலை அப்படி கேட்குறேன். சரி வேணாம் விட்டு போனா உன் பாட்டெல்லாம் கொண்டு போய் வச்சுக்க வீட்டுல.
எங்க ஊர்ல ஒண்ணு கேட்டாங்க. என்ன என்ன புது பாலத்துக்கு வெட்டுறதுக்கா? அந்த இவரு இருக்கிறாப்புல இல்ல, இவரு எவரு அந்த இவரு எவரு பேர் வேற மறந்து போச்சு. ஏதோ ஒரு பேர் வா. ரெண்டு பேத்தையும் கேட்டாங்க. சரி சரி. ஆமாம்மா, சீராக நடந்திருக்கும் மாபெருமான புண்ணிய சபை. புண்ணிய சபை. இந்த ராஜசபைக்கு என்னுடைய முதல் கண் முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். ஓகே, தெரியுதுங்களா? சொல்லு. ஆமாம்மா, இந்த மாபெருமான புண்ணிய சபையில இன்றைக்கு வைக்கப்பட்ட நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம், அர்ஜுனன் தேவப்பட்டம். ஆமா, இல்லை என்றால் நிவாத காலகேயர் யுத்தம். அப்படி இல்லை என்றால் அது இல்லையா அர்ஜுனுக்கு ஊர்வசியால் பேடி சாபம். இந்த நாடகத்தில சொல்லாதீங்க, எனக்கு என்ன சாவரமா இருக்குது. நெசமாலுமே சொல்லு. சொல்லுமா. என்ன நடந்து விடுறா? இந்த ஊர்வசியால் பேடி சாபம். இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பேர் என்ன, என்னால் இந்த நாடகத்தில் என்ன நடக்க போகிறது? அவங்கூத்தியா யாரும் என்ன வைக்கலீங்க. எங்கிட்டியா? பள்ளி கல்யாணம் தான் பண்ணிக்கிறாங்க. அம்மா, நீங்க சோழ கோயில போறேன். அம்மா, வளர்ப்பாரு வந்து உங்களுக்கு ஒண்ணும் நுழையிலையா? சொல்லு. இல்ல. ஓ மேரே. அம்மா என்ன பண்றது பேசுறோம்? சொல்லுமா. தங்கச்சி வச்சிட்டு அம்மா என்ன பண்ணுறேன்? யாரு? எங்க குழந்தைப்ப மட்டும் பிள்ளை ஒரு திக்கிறாடா. குழந்தைமா? உனக்கு மாமன் இல்ல, நான் உனக்கு அக்கா இல்ல. அவங்க பிள்ளை ஆருங்கிற, நான் எங்க அம்மா தான். கடவுளே போராட்ட போனவங்க. ஏய், நெசமாங்களா? ஏப்பா நம்ம அம்மா இவனே பார்த்தா? ஆமாம்மா. போய் மருதாணி செவந்திருக்கு போங்க. 10 பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு வேணுமா? அட நீ வைடி, நான் வைடி, நீ வைடி, நான் வைடின்னு சட்டை பண்றாங்க. இந்த மருதாணிக்கா? இந்த மருதாணி நிக்குது. கையில செவந்து போச்சு பாரு, நிறைய மொன்ன போதி. இது மருதாணி வைக்காமே செவக்கும். ஆமா. 2 டயர் மேல எத்தனை வேலை மானிட்டார். தலைவலி பாருங்க. அம்மா, நான் வாழ பருவம் உள்ள, வாழ பருவம் உள்ள, அடியே சோழ குயில போல, நான் மச்ச விழியழகி, உச்சமில்லாத ரூபி, உச்சமில்லாத ரூபி, 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல என்னுடைய பெயர் தான் ரம்பை என்று தெரிவிக்கலாம். என்ன பேரு? ரம்பை. டன் டுன் டுன் டா, டன் டுன் டுன் டா. உன் பேரு ஏன் பம்பன்னு வச்சாங்க? ஆமா, செல்பாடா இல்ல? தூங்கிட்டு.
அம்மா நான் ரம்பையாக இருந்த போதிலும் இந்த ரம்பையாகப்பட்ட பெண் நான் எப்படி பிறந்தவள்? நீ எப்படி பிறந்தவள்? நான் எதில் பிறந்தேன்? நீயா? சோ ஏ அரே மாப்ள உனக்கு என்ன ஒரு புடி எடுத்து வாங்கி திருப்பி ஜாக்கிரதை எடுத்துக்க. ஓஹோ மலர்களை போல் தங்கை மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள் அண்ணன் ஊம கொடுப்பான். பேசுறது முன்ன புரியுதா? அவரு கர்ணஞ்சாண்டியில படிக்கிறாரு. அம்மம்மா நான் ரம்பையாக இருந்த போதிலும் இந்த ரம்பை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் அவள் எப்படி பிறந்தாள்? அம்மம்மா அன்று ஒரு நாளையில எனக்கு பொம்பளைங்கன்னா ஆவாது. ஏன் என்ன சொல்லு? நீ இப்படி வந்து இப்படி வந்து ஏன்னா என்னைக்கு நான் பஸ்ல அடி வாங்கணும். பஸ்ல வாங்கிட்டியா? பஸ்ல அடி வாங்கணும். அன்னையில இருந்து பொம்பளை கிட்ட நான் கெட்டியே போறதில்ல. தண்ணி வைப்பிட்டு போமாடி அடி அடி வாங்கணும்னு சொல்லி போன் பண்ணாங்க. ஆமா என்ன பஸ்ல வாங்குனியா? பஸ்ல தாயா போன வாரம் எங்க கூத்தானோம்? எங்க தாரமங்கலத்துல இல்ல, அது ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை
தாரம்னா இங்க ராசிபுரத்துல இல்ல? ஆனா நாசிபுரத்துல. ராசிபுரம் இல்ல, ராசிபுரம். ராசிபுரம். ஆமா, ராசிபுரத்துல. ஆமா. நீங்களும் ஆடிப்பிட்டு டம்பு எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க. நாங்க போயிட்டோம். நானு பஸ் வரணும்ல, ஆமா. எங்க ஊர் வரணும்ல. சரி நின்னு பார்த்தேன். தனியார் பஸ் ஒண்ணு கூட வரல. ஏன்னா அதுதான் நேரமா சல்லுன்னு வந்துரும். தனியார் பஸ் ஒண்ணு கூட வரல. சரி நின்னு பார்த்தனே, ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு. தனியார் பஸ் வரல, கவர்மெண்ட் பஸ். கவர்மெண்ட் பஸ் ஏறினியா? டிக்கெட் கேட்டிருப்பாங்களே. இந்த பஸ் விட்டா நம்மளால வேற பஸ் ஏற முடியாதுன்னு ஏறலான்னு பார்த்தா கூட்டமான கூட்டம். எப்படி கூட்டம்? உட்காரத்துக்கு இடம் இல்ல. என்ன பண்ணனே, கம்பி ஓட்ட மாதிரி ஒரு சீட்டு காலியாச்சு. சரி, இந்த சீட்டை விட்டா நமக்கு உட்கார முடியாது. விடி ஆடி கால் வலிக்குது இல்ல. சரி அந்த சீட்ல உட்காந்து டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கம்பி மேல தலையை சாச்சு படுத்துக்கிட்டு. சரி, ஏன்னா ஆண் அலுப்பு. ஓஹோ, உடம்பெல்லாம் வலிக்கும். ஆமா, கையாலாம் இருக்கும். ஆமா, நோவுதுன்னு அந்த ஓவுலயே படுத்துக்கிட்டேன். அந்த கம்பி மேல தலையை சாச்சு படுத்துக்கிட்டேன். ராஜிபுரத்துல இருந்து அதான் பஸ் ஆட்டியாமட்டி வந்துச்சு. ஆட்டியாமட்டில முகூர்த்த மாட்டேங்குது. அந்த கூட்டமான கூட்டம் ஏறுது. அந்த கூட்டத்துல ஒரு பொம்பளை ஏறுறா. ஏன்னா எல்லாமே பொம்பளைட்டான். அதுல ஒரு பொம்பளை வித்தியாசமான பொம்பளை. எப்படி ஏறுறா? நம்ம சோட்டு பொம்பளை. சண்டாளி பஸ் பத்துதா? பெருங்கூட்டு பொம்பளை. நம்ம சோட்டு பொம்பளை ஏறால. ஏறி இந்த கழுத வேர்த்தாவல் நிக்க கூடாது. இந்த கழுத வேர்த்தாவல் நிக்க கூடாது. கேட்டு வச்சுக்க, நாளைக்கு உங்க டீச்சர் கிட்ட போய் சொல்றேன். இங்க பாரு, இப்படி தலையை சாச்சி படுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கம்பி மேலே முதுகு சாச்சி வந்து நின்னுக்கிட்டால அந்த குண்டு பொம்பளை. கண்டக்டர் ஓடியாந்து சொல்றாரு, நீ பெரிய ஏமா அம்மா சொல்லிட்டு பொம்பளை கறிய கம்பியை பிடிச்சி நிலமா கீழே விழுந்தா பஸ் ரிப்பேர் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. கண்டக்டர் யதார்த்தமா சொல்றாருன்னு இந்த பொம்பளை பதார்த்தமா எட்டி கம்பியை பிடிக்க போட்டிருந்து சாகிட்டு ரெண்டு பஞ்சர் அட்டுக்குது. ஐயா வேகத்தடியில ஏறி இப்படி இறங்கணும் போதக்குன்னு பிடிக்கிட்டு சாராய் டீ பாட்டு விழுந்துச்சா. எனக்கு கூப்புன்னு தூக்கமே போச்சு. அடே அப்பா சாண்டாளா, நாம கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், நம்ம மேல லோடு ஏத்தி விட்டானுங்களாட்டுங்குது. நான் போட்டுக்கிட்டு இழுக்கிறேன் தூக்கத்துல. நான் இழுக்க அந்த பொம்பளை இழுக்க, நான் இழுக்க அந்த பொம்பளை இழுக்க. காக்கா படத்துல வந்து பஸ்ஸே நிறுத்தி விட்டா. கட்டி தினி ஆளுக்காரா, நானே என் புருஷன் சண்டை பண்ணி அப்ப வீட்டுக்கு போறேன். நீ ஏன்டா சாராய் டீ பாட்டு போட்டு இழுக்கிறது கத்துறால. எங்க சண்டையெல்லாம் பாத்துக்கிட்டு கண்டக்டர் இவரு ஓடியாந்தாங்க. என்னடா கோமாளி போய் என்ன சண்டைன்னு கேட்டாங்க. இப்படித்தான் நடந்தது எடுத்து சொன்னேன். அவங்க என்ன திட்டல, அந்த பொம்பளை தான் திட்டுறாங்க. ஏமா நீ யானையாட்டம் கிடக்குற, அவன் ஏதோ பாவம் கோமாளி விடி ஆடிப்பிட்டு எலும்பு தோலுமா கிடக்குறான். ஏதோ உளுந்து உசுறு போயிருந்தா எங்க பஸ் பேர்ல ஹெட்லைன்ல போடுவாங்க, பேப்பர்ல போடுவாங்க. இதையும் தான் பேப்பர்ல போடுவாங்க. என்னன்னு போடுவாங்க, அரசு பேருந்தில் பயணம் செல்லும் போது வாலிபன் தலை மீது முளை உளுந்து மரணம். ஆமா, அதனாலதான் சொல்றேன் பொம்பளைங்கன்னா கொஞ்சம் தோரமா நின்னு. அத்த பெருசு என்கிட்ட இல்லைங்க. என்ன ஏதோ ஒரு மடிவா தொட்டா ஜோரம் இருக்குமா? சரி சொல்லாயா. அம்மம்மா, அன்று ஒரு நாளையிலே தேவாதி தேவரெல்லாம் தேவ அமிர்தம் கடைந்தார்கள். இந்த தேவ அமிர்தம் ஏன் கரைய வேண்டும்? ஏன் கரைய வேண்டும்? தேவ அமிர்தம் கரைவதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? அம்மா, இந்த தேவ அமிர்தம் கரைவதற்கு ஒரு முக்கியமான நபர் காரணமாக இருந்திருக்கிறார். யார் தெரியுமா? துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த தூர்வாச மகாமுனிவர். கோபத்திலே மிகவும் சிறந்தவர். விட்டால் சாபம், கொடுத்தால் வரம். அப்பேற்பட்ட கோப குணங்களை படைத்த இந்த தூர்வாச மகாமுனிவர் துருமண்டலத்தை விட்டு இதோ சங்கு துபாரிகளை நாடி சென்றார். அங்க இருக்கக்கூடிய ஆதி மகாலட்சுமி ஒரு பெண்ணாகப்பட்டவள், ஜனங்களுக்கெல்லாம் சொந்தக்காரி. அந்த ஆதி மகாலட்சுமி, அதாவது துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் நம்முடைய நாட்டை தேடி வரார்களே, என்னவென்று தெரியல. கோபப்பட்ட இந்த தூர்வாச மகாமுனிவர் கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். இப்பேர் விட்டு மகாமுனிவர் நம்மளுக்கு இருந்துக்கிறாங்க. அதனால இந்த தூர்வாச மகாமுனிவரை தந்திரமாக பாதத்தை பணிந்து அவருடைய சாபத்துக்கு ஆளாகாமல் அதிலிருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி பாதத்தை பணிந்து இந்த அன்னை மகாலட்சுமி தன் கையில இருக்கக்கூடிய மலர் மாலையை இந்த தூர்வாசனுடைய கரங்களில் கொடுத்து விட்டார். சரி சரி. அந்த பூவை, அதாவது இந்த பூவிலே கட்டக்கூடிய இந்த மலர் செண்டை கையிலே வாங்கின தூர்வாச மகாமுனிவர். ஆனால் நாமெல்லாம் ஒரு நாடாளக்கூடிய ராஜனாக இருந்திருந்தால் இந்த மாலை அணிந்து ஒரு அழகு பார்த்திருக்கலாம். நாமளும் ஒரு ரிஷி.
ரிஷி. ஆமா ரிஷி என்றா முனிவர். ஆமா. இந்த மாமுனிவருக்கு இந்த மாலை எதற்கு அப்படி என்று மனதிலே நினைத்த தூர்வாச மகாமுனிவர் இந்த மலர் மாலை கையிலே பெற்றுக்கொண்டு எங்கே சென்றார்? துரு மண்டலத்தை விட்டு அமராவதி புலவர் சொல்லக்கூடிய இந்த தேவேந்திர மாநிலத்துல இந்த மலர் மாலை கொண்டு நடந்து கொண்டே வருகிறார். அப்போ அமராவதி புலவத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த மாமன்னகப்பட்ட இந்திர மன்னன் தன்னுடைய பட்டத்து வெள்ளை யானை மீது இந்த அமராவதி பொன்னுலோகத்தையே பவனி வருகிறார். ஆணை மேல இந்த ஆணை மேல வரக்கூடிய இந்த தூர்வாச மகாமுனிவர் எதிர்கொண்டு சென்றார் அல்லவா? தேவேந்திர மன்னா, உங்களுக்காக வேண்டி தேவர் மூவர் யாவரும் சூழும் இந்த சபைக்கு நீங்களே தலைவர் ஆவீர்கள். அதனால உங்களுக்காக ஒரு பரிசு, இந்த மலர் மாலையை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி என்று தூர்வாச மகாமுனிவர் மாலை கொடுத்தார். அப்போ இந்த பொன்னுலோகத்தில் ஆசிரியக்கூடிய அந்த தேவேந்திர மாமன்னன் இந்த மலர் மாலையை கையிலே வாங்கி கொண்டு அவர் என்ன நினைத்தார் மனதில? இந்த மலர் மாலையை நாம்பல் சூடுவதை விட அல்லும் பகல் 60 நாளையும் நம்மளை சுமந்து கொண்டே இந்த வெள்ளை யானை, இந்த வெள்ளை யானை மீது இந்த மாலை போட்டோம்னா இந்த மாலைக்கு ஒரு தனி மரியாதை, தூர்வாச ஒரு பெருமையாகும் அப்படி என்று சொல்லி இந்த யானை கழுத்திலே இந்த மாலையை போட்டுட்டாங்க. அப்போ இந்த மாலையில என்ன இருக்கும்? கதண்டு வண்டுகள். ஆமா, அதாவது சின்ன ஒரு எருவு பூந்தா கூட யானை காதுல யானை செத்து போயிடும். அப்ப இந்த கதண்டு வண்டுகள் எல்லாம் மலர் மாலையில் இருக்கக்கூடிய இந்த வண்டுகள் எல்லாம் இந்த யானை காதிலே புகுந்து குறைந்து கொண்டு இருந்தது. அப்போ யானை காதிலே புகுந்தபடியால் இந்த யானைக்கு மதம் பிடித்து ஆகார கோபத்துடன் தன் தும்பிக்கையால இந்த மலர் மாலை எடுத்து தரையிலே போட்டு அதை கண்ணிலே கண்ட தூர்வாச மகாமுனிவர், அடியே தேவேந்திர மன்னா, மும்மூர்த்தி தேவருக்கும் தேவர் யாவர் சித்தர் பக்தர் எல்லாருக்கும் நீ தலைவனா விளங்கி வரக்கூடிய அந்த உனக்கு மமதையாகிவிட்டது. இத்தனை கர்வமாக உனக்கு கர்வம் கொண்ட இந்த தேவ இந்திரனுக்கு இன்று முதல் ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். தேவருக்கெல்லாம் தலைவனா விளங்கி வந்தனாலதானே உனக்கு எத்தனை ஒரு திமிராயிடுச்சு. அதனால நரை திரை மூர்ப்பு பிடி என்று சொல்லக்கூடிய இந்த சாபம் எல்லாம் உன்னை போல தேவனுக்கெல்லாம் வருகின்ற பிடி சாபத்தை தூர்வாச மகாமுனிவர் கோபம் அடைந்து மூர்ப்பு பிடி என்று சொல்லக்கூடிய சாபத்தை எல்லாம் வழங்க சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை கொடுத்த பிறகு தேவலோகத்தை சேர்ந்தவர்கள் தேவர்களுக்கு அறிவற்ற பேர்களுக்கும் தூர்வாச கொடுக்கக்கூடிய சாபம் எல்லாம் பலிதமாகி கொண்டே வருகிறது. அப்போ இந்த தேவர் எல்லாம் என்ன செய்தார்கள்? அதாவது எம்பெருமான் கண்ணனை அழைத்து ஒரு ஆலோசனை கேட்டார். அப்போ இந்த கண்ணனாகப்பட்டவர் என்ன சொல்கிறார்? ஆனா தூர்வாசர் கொடுக்கப்பட்ட இந்த சாபம் நம்மளை பழிக்க கூடாது என்றால் தேவர் எல்லாம் சேர்ந்து அமிர்தம் கடைய வேண்டும். தேவரெல்லாம் சேர்ந்து அமிர்தம் கிடைக்கணும். அமிர்தம் கிடைவதற்கு என்ன தேவை? ஆனால் திருப்பா கடலை ஒரு பாண்டமாக வைத்தார்கள். மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக நிறுத்தினார்கள். வாசுகின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய பாம்பை ஒரு அணை கயிறாக பூட்டினார்கள். தேவரெல்லாம் வாழ்புறமாக நின்றார், அரக்கரெல்லாம் தலைபுறமாக நின்றார். 22 பேர்கள் சேர்ந்து தேவ அமிர்தம் கடைந்து கொண்டு வந்தார்கள். அம்மம்மா, அமிர்தம் கடைய கடைய அமிர்தம் பொங்கி வெளியேறியது. அப்போ இந்த சாபத்தை விமோசனம் செய்வதற்காக வேண்டி அமிர்தத்தை எடுத்து தேவர்கள் புசித்தார். அந்த தூர்வாசல் கொடுக்கக்கூடிய சாபம் விமோசனம் ஆகிவிட்டது. ஆனால் அந்த தேவர் சபையில பிரம்மாவாகப்பட்டவர் அல்லும் பகலும் 60 நாளையும் எனக்கு என்ன வேலை? படைக்கப்பட்ட பிரம்மா பின்ன பிடிக்கக்கூடிய இந்த பிரம்மா இந்த நாளிகையில தூர்வாசனால என்னுடைய வேலையெல்லாம் அதாவது கெட்டு போயிடுச்சு. அதனால இந்த இடத்துல எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கண்ணனும் அந்த சிவபெருமானும் என்ன சொல்கிறார்? ஆனால் பிரம்மதேவா, இது ஒரு 10 பேர் நிறைந்த ஒரு தேவர் சபை. இந்த தேவர் சபையில உன்னுடைய சூழ்ச்சி மார்க்கமாக உன்னால என்னெல்லாம் பிறக்க வைக்க முடியுமோ அதையெல்லாம் இந்த அமிர்தத்தின் வழியாக பிறக்க வைப்பாய் அப்படின்னு சொல்ல இந்த அமிர்தத்தில் தேவருக்கு தேவையற்ற பொருட்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. அப்போ
உயிருள்ள ஜீவனாதிகள் இந்த அமுதத்திலே என்ன பிறந்தது? முதலாக ஒரு மூதேவி சொல்லக்கூடிய பெண் பிறந்தாள். மூதேவி என்ற பெண். ஆமா. இரண்டாவது முறையாக சிறிதேவி சொல்லக்கூடிய சிரித்த முகத்தோடு ஒரு மகாலட்சுமி பிறந்தாள். முக்கணியிலே பிறந்தாள் மகாலட்சுமி. தாம்பர தடாகத்தை ஒரு ஆசிரமாக வைத்து கையிலே வீணை பிடித்து வெண்டாமரை மீது அமர்ந்து அன்னை கலைவாணி பிறந்தாள் அமிர்தத்தில். அம்மம்மா சத்தியேழு கன்னிமார்கள் ரன்பை, மேனகை, ஊர்வசி, ரதி தேவி, சித்ரா, விசித்ரா இப்படி சொல்லப்பட்ட சத்தியேழு கன்னிமார்கள் நாங்கள் பிறந்தோம். அம்மா இந்த அமிர்தத்தின் வேலை வழியாக நாங்கள் சத்தியேழு கன்னிமார்கள் பிறந்திருந்தாலும் எங்களுக்கு என்ன வேலை? அம்மடி அமராவதி புரலோகத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த தேவேந்திர மாமன்னனிடத்துல அதாவது தேவர் சபை கூடும் பொழுது கடிதத்தை செய்து தரக்கூடிய பொண்ணும் பொருளும் வைத்து எங்களை பௌர்ஜனம் பண்ணிட்டு வரோம். அம்மம்மா இருந்து விட்டாலும் இன்று தினமாக தேவர் சபையில் இருந்து ஒரு லிகிதம் வந்திருக்கிறது. என்னவென்று சொல். தேவேந்திரமான அழைத்து வர சொன்னார். அப்படியா? ஒன்றி ஒருவராக போனால் தேவர் சபையில் ஏற்கப்படாது. அதனால என் அக்கா தங்கை 7 பேர் இருக்கிறாங்க. என்னோட சேர்த்து என்ன தவிர இன்னும் 6 பேர் உள்ள இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு போலாம். சரி சரியா? உள்ள போலாமா? உள்ள போனாலும் சரி. யார கொண்டு போலாம்? யாரையும் கொள்ள வேண்டாம். சரி சரி. நம்ம அரண்மனைக்குள்ள போலாம். போலாமா? இது அரண்மனை. ஆமா. சரி போ. தேவேந்திரனை தேடி செல்ல அதே நேரத்தில் தோயமாபுரி மணிபுரி ஆண்டு வரக்கூடிய 6,60,000 ராஜ்யபடைக்கு தலைவனாகப்பட்ட நிவாத காலகேயனும் நிவாத கவசகனும் வருகிறார். அவரால் மற்ற விஷயம்